திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் உபாசனா சபான்னு இப்போ 26 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. நம்ம ஆசிரமம் கட்டி சுவாமி அங்கே எழுந்தருளி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையான உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வைத்தியங்களும் சொல்றாங்க. எல்லாருக்கும் நல்லா நிறையா விஷயங்கள் சரியா இருக்கு. நிறையா விஷயங்கள்லாம் அவங்களுடைய உடல் ரீதியா மன ரீதியா வர்றவங்களுக்கு நிறையா விஷயங்களை இவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அகத்திய மாமி அவர்களுக்கும் வணக்கம். அகத்தியர் அம்மாவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் இங்க வந்து இதை சொல்றக்கே அவருடைய முழு அனுகிரகம் கிடைச்சதாக நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். அவரோட ஆசை வந்து எனக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கிறது முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய எல்லா செயல்லையும் எல்லா வித இதுலயும் கடவுள் என் கூடயே தான் இருக்காரு. இந்த அகத்திய மாமனி எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அகத்தியர் அம்மாக்கு இங்க வர முடியலன்னாலும் உடனே போன் பண்ணி கேட்பேன். அவங்க எனக்கு ஒரு நம்பிக்கையும் அந்த செயல் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லுவாங்க. அதன்படியே நான் செயல்பட்டதுனால இன்னைக்கு வந்து நான் இந்த நிலைமையில் இருக்கேன். பல இன்னல்களை வந்து நான் கடந்து வந்திருக்கேன். கொஞ்சம் வெளியே சொல்ல முடியல. அதுக்கு எல்லாமே துணையா இருந்தவர் அகத்தியர் அம்மாவும் அகத்திய மாமனும் இல்லாம். வீட்டுல நடந்த குழப்பங்கள் என் பொண்ணுக்கு இருந்தது, என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகாம இருந்தது, அதுக்கு எல்லாமே கடவுளோட அனுகிரகம் வந்து பரிபூர்ணமா எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் நடுவில் நான் ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அதுலயும் எனக்கு கொஞ்சம் தடங்கல்கள் வந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு தடவையும் நான் வந்து என்னோட பணிகளை வந்து சிறப்பா இருக்கணும், நான் வந்து எப்பவுமே சம்பாதிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப சூழ்நிலையில இதா இருந்தப்ப கூட கடவுள் வந்து நீ பயப்படாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன், உனக்கு பரிபூர்ணமா உன் பக்கபலமா இருக்கேன், நீ இந்த பணியை தொடர்ந்து இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கூட எனக்கு நடந்த சூழ்நிலையில வந்து அது பயமாதான் இருந்து, ஆனா வந்து கடைசியில வந்து அந்த பணியை விட இன்னும் சிறப்பான பணி வந்து எனக்கு கிடைச்சு அவரோட அருளால் இன்னும் நான் நல்லா பணி புரிஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி உடல்நல ஆரோக்கியம் குறைவா இருந்த போது கூட எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் நான் வந்து நல்லா பணிபுரியிருக்கும், வீட்டுல வேலை செய்யறக்கும் அம்மா வந்து அருளாசி இதா இருந்தது. என் கணவருக்கும் உடல்நல சரியில்லாம போச்சு. அந்த நிலைமையிலையும் அம்மாவை வேண்டினேன், அகத்தியர் மகரிஷி வேண்டினேன். தினமும் காலையில அவர் வந்து நினைச்சிட்டுதான் எந்திரிப்பேன். அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமா எனக்கு அப்படியே இறங்கும், வைப்ரேஷன் வீட்டுல இறங்கும். அது பரிபூர்ணமா உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி என் கூடவே இருப்பார். அதே மாதிரி யார்ட்டையும் எதாவது பேசணும் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட இருந்து யார்ட்டையும் எப்படி பேசணும், எப்படி நான் அந்த வேலையில செயல்படுத்தணும் அப்படிங்கறத கூட இருந்து செயல்பட்டாரு. இப்பவும் நான் 2வது பொண்ணுக்கு திருமணம் ஆகணும், நல்ல இடம் கிடைக்கணும்னு வந்துட்டு இருக்கேன். நல்லா அவனை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில நம்ம உண்மையில வளர்றதுக்கு பேருதவியா இருந்திருக்காங்க. அருளாசி வந்து என்றும் நிறைஞ்சிருக்குன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். என் பேர் லாவண்யா. நாங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து வரோம். ஒரு 10-15 வருஷமா நாங்க வந்து இங்க அகத்தியர் ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அம்மானா எங்க வீட்டுல வந்து எங்களுக்கும் எங்க சித்தி 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து எந்த சூழ்நிலையிலயும் நாங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அம்மாவும் அகத்தியர் அவரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் பேச எனக்கு அழுக வருது. எங்க வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டத்துலயும் அவர் வந்து முன்னாடி நின்று எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காரு. என் கல்யாணத்துலயும் கொஞ்சம் சில சிக்கல்கள் வந்துச்சு. இருந்தாலும் எங்க அம்மா வந்து ரொம்ப இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கி வெள்ளிக்கிழமை எங்க அம்மா வந்துருவாங்க. நாங்க கோபியில இருக்கோம். ஆனா அங்க இருந்து அம்மா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 5 o'clock 5:30 தான் ஸ்கூல் முடியும். ஆனாலும் அங்க இருந்து பஸ் பிடிச்சு இங்க வந்து 6:30 மேல வீட்டுக்கு போக 9 ஆயிரும். அப்படியும் எங்க குடும்பத்துக்காகவும் என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவும் எங்க அம்மா வந்து அகத்தியர் முனி அவர்கிட்ட வந்து நல்லா வேண்டி, அகத்தியர் அம்மாட்ட வந்து நல்லா வேண்டி இப்ப எங்க குடும்பம் கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கு. என் தங்கச்சிக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு தான் நாங்க இப்போ வந்து வேண்டிட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா வாங்க. நீங்க முழுமையா உங்க நம்பிக்கைய வந்து அகத்தியர் சாமி மேலயும் அகத்தியர் அம்மா மேலயும் நீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் எந்த வித சிக்கலும் வராது. நான் உங்களுக்கு பரிபூர்ணமா வாக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து கண்டிப்பா வாங்க. உங்க எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப நன்றி.